கடையநல்லூரிலேயே 5 ஆண்டுகள் வசிப்பேன். மதிமுக வேட்பாளர் உறுதி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் மதிமுக துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் தேர்தலில் வெற்றி பெற்றால் 5 ஆண்டுகளும் கடையநல்லூர் தொகுதியிலேயே குடும்பத்துடன் வசிப்பேன் என உறுதியளித்துள்ளார். இவர் தனது தேர்தல் பயணத்தை நேற்று காலை சங்கரன் கோவில் அருகே குருக்கள்பட்டியில் அமைந்துள்ள தனது குல தெய்வமான சிவஞான வெளியப்ப சாஸ்தா கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தொடங்கினார். பின்னர் புளியங்குடியில் வாசுதேவநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து கடையநல்லூரில் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லதுரை அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அங்கு திரண்டிருந்த கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திமு ராஜேந்திரனை உற்சாகமாக வரவேற்றனர். முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லதுரை சால்வை அணிவித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திமு ராஜேந்திரன், நான் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களோடு மக்களாகவே இருந்து அவர்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க பாடுபடுவேன். எந்த நேரத்திலும் மக்கள் என்னை தொடர்பு கொள்ளும் வகையில் செயல்படுவேன். நேர்மையான திறமையான சட்டமன்ற உறுப்பினராக திகழ்வேன் என்றார். மேலும் திமுக கூட்டணியின் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெறச் செய்யுமாறு மக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரே என்று நீங்கள் மகிழத்தக்கவர்கள். அதுக்காண்டி நான் மட்டும் இல்லை, அது நூற்றுக்கணக்கானவர்கள் நல்ல திறமையானவர்களாக இருப்பார்கள். நீங்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பான சட்டமன்ற உறுப்பினர் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகின்ற வகையில் எனது பணிகள் இருக்கும், எனது செயல்பாடுகள் இருக்கும், எனது பேச்சு இருக்கும் என்றும் உங்களுக்கு உண்மையான தொண்டராக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தலைவர் வைகோ அவர்களுடைய தம்பியாக மறுமலர்ச்சி திமுகவின் இளைய தலைவர் துரை வைகோ அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான 200 அல்ல 234 வெல்லப் போகிற கூட்டணியின் கடையநல்லூர் தொகுதி வேட்பாளராக தமிழ்நாட்டை நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் நல்லரசின் நாயகர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். நமது கூட்டணி கட்சி தோழர்கள் பல கட்சி இருக்கு, எல்லாம் பட்டியல் தயாரித்து அடுத்த நிகழ்ச்சிகள் அதை சொல்லுவோம். நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உதயசூரியன் கடையநல்லூரில் உதிப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் உதயசூரியனுடைய ஆட்சி உறுதிப்படுத்தப்படும். ஆகவே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும். எதிரிகள் திமுக தோழர்களுக்குள்ளே பிணக்குகள் இருக்கின்றன, கூட்டணி கட்சி தோழர்களுக்குள்ளே சிறு சிறு குழப்பங்கள் இருக்கின்றன என்று பயன்படுத்த நினைப்பார்கள். அதை விட்டுக் கொடுக்க விடக்கூடாது. யுத்தம் தமிழ்நாடா புதுடெல்லியா என்பதற்கான யுத்தமாக இந்த தேர்தல் களம் இருக்கிறது. சித்தாந்தங்களின் யுத்தமாக இந்த தேர்தல் களம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் சுயமரியாதையா டெல்லியின் ஏகாதிபத்தியமா என்பதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பாராட்டத்தக்க வகையில் உங்கள் வீட்டு பிள்ளையான திமு ராஜேந்திரன் நடந்து கொள்வேன் என்கிற அந்த உறுதியை நிறைவாக தந்து அத்தனை கட்சியினரும் ஒற்றுமையாக இருந்து எனது வெற்றியை உறுதி செய்து தருமாறு இருகரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் கட்சியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் ஒரு நாள் நல்ல இடத்திற்கு வருவார்கள் என்பதற்கு உதாரணமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களின் மேடையிலே இருக்கிறவர்கள் உங்களிலே பலர் அதுபோன்ற வாய்ப்புகளை வருங்காலத்தில் பெற்று உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள். ஒவ்வொருவருக்கும் உங்கள் உடன்பிறவாத சகோதரனாக நான் துணை நிற்பேன் என்பதை பணிவந்து தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். வெற்றி பெறச் செய்வீர். வெற்றி சின்னம் உதயசூரியன். சென்றதெல்லாம் மாமா புரோட்டா ஷேக் அப்துல்லா மாமாவுடைய அந்த பெப்பர் சிக்கனுக்கு நாங்கள்லாம் ரசிகர்கள் என்பதை பணிவுடன் தெரிவித்துள்ளோம். நகர செயலாளர் நம்ம ஒன்றிய செயலாளர் தம்பி தினேஷ், 2 நகர சுரேஷ், 2 நகர செயலாளர் மாமா பீரப்பா, மாப்பிள்ள அப்பாஸ், மற்ற பேரூர் செயலாளர் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் நான் பேரை ஒரு தடவை கம்ப்யூட்டர்ல உங்க ஏறிக்கிடுச்சுன்னா பிறகு மறக்காது. அதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். அது என்னன்னா பூம்படி சிறப்புனா பேஸ்புக்ல எழுதியிருக்கு என்ன பாராட்டி. நேற்று நான்
மதுரையிலேருந்து வரும்போது படிச்சுக்கிட்டு வந்தேன். அதில் பாராட்டு போட்டேன் தங்கச்சிக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஓகே.